மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசியில் சந்திரன், 7ல் சுக்கிரன். 6ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருந்த சுக்கிரன் இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு வந்து பலமாக ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய யோகம். ராசியில் சந்திரன், 7ல் சுக்கிரன், இது ஒரு பெரிய யோகம். குறிப்பாக மேஷ ராசிக்கு 7க்குடையவன் 7லே ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் ராசியிலே சந்திரன் இருப்பதும் 2 கேந்திராதிபதிகள் 2 கேந்திரங்களிலே நேருக்கு நேராக அமர்ந்து ஒன்றை ஒன்று பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பது ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. உங்களது பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். தொட்டெல்லாம் காசாகும். இன்னைக்கு சும்மா ஏதாவது பண்ணலாம் போனால் கூட அதுக்குள்ள ஏதாவது வருமானம் வந்துடும். வருமானம் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் சீராகும். ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது முழுமையாக சரியாகிவிடும். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதால் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய புகழ், பரிசு, பட்டங்கள், பதவிகள், பாராட்டுகள் போன்றவை கிடைக்கும். மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாள், மிக மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள். இந்த நாள் மேஷ ராசிக்கு மிக மிக நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் இதுகாரும் 5ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருந்தது. இப்பொழுது 6ஆம் இடமாகிய தன் சொந்த வீட்டிற்கு துலாமிற்கு வந்து அங்கே ஆட்சி பலம் பெற்றுவிட்டது. ராசி அதிபதி நீச்ச வீட்டிலிருந்து நகர்ந்து ஆட்சி வீட்டிற்கு வந்து விட்டது ரிஷபராசிக்கு நன்மை. ஆனால் அவன் 6க்குடையவனாக இருந்து 6ஆம் இடத்திலே வலுப்பெற்று இருக்கிறானே, ராசி அதிபதி செய்ய வேண்டிய நன்மையை செய்வானா அல்லது 6ஆம் வீட்டுக்குடையவன் செய்ய வேண்டிய தீமைகளை செய்வானா என்று கேட்டால் இரண்டும் கலந்துதான் நடக்கும். ஆகவே நீங்கள் தான் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடன் ஏறும். ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படலாம். கடனை ஏற்றி கொள்ளாமல் சுமத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும். இயன்றவரை கடன் வாங்குவதை ரிஷப ராசிக்காரர்கள் இப்பொழுது தவிர்க்க வேண்டும். எல்லாம் கேஷ் அண்ட் கேரியிலே ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு பாருங்கள். ஹெவி லோன்ஸ் போகிறது, இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக கட்டுறது, வட்டிக்கு வட்டி இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. இப்போது பண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பிளான் பண்ணி பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு வருமானம் வரும்ன்ற எதிர்பார்ப்பில் ஒரு கடனை வாங்கி போடுவீங்க. அந்த வருமானம் வரலைன்னா அப்புறம் இந்த கடனை நீங்கள் வந்து சந்திச்சாகணும். அத்தகைய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. ஆகவே கடன் வாங்குவதை ரிஷபராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். ஆனால் நன்மைகள் நடக்கும். பொருளாதார நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவுக்குள் இருந்து வந்த சிறு சிறு கசப்பெல்லாம் மாறி இப்பொழுது எல்லாம் இனிப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன், ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி 21/9/2016 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். நிறைய பேர் கல்யாணத்துக்கு நாள் பார்க்கும் பொழுதும் வீடு அல்லது வாகனங்கள் வாங்கிறதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு தாராபலன் சந்திரபலன் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குவாள். அதேமாதிரி ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது தவிர ஒரு சின்ன வாஸ்து பூஜை போகிறதா இருந்தாலும் சில பேர் பார்க்குற வழக்கம் உண்டு. மனை பூஜைக்கும் பார்ப்போம். அவள் எந்த சுபகாரியங்களாக இருந்தாலும் நல்ல முகூர்த்தம் பார்த்து லக்னம் பார்த்து ஆரம்பிக்கிறது உண்டு. லக்னம்ன்றது ஒருத்தருக்கு ஒரு நாளுக்கும் சில விஷயங்களை கவனிக்க வேண்டியது அவசியம். உதாரணம்,
கல்யாணத்துக்கு நாள் பார்க்கும்பொழுது 7 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாள். அதே வீடு கிரகப்பிரவேசம்னு சொல்லும்பொழுது மாறும், ரிஜிஸ்ட்ரேஷன் மாறும், வாகனம் வாங்குறதா இருந்தால் மாறும். அந்த குறிப்பிட்ட நல்ல நேரம், லக்னம் சொல்கிறது குறிப்பிட்ட நல்ல நேரம். ஏன்னா நாம் பிறக்கக்கூடிய நேரம் மட்டும் லக்னம் கிடையாது, அந்த பிறந்த நேரத்தை மட்டும் வச்சு லக்னம் நம்ம எடுக்கிறோம், அது வேறு. நம்ம ஒரு முகூர்த்தம் கணிக்கிற லக்னம், முகூர்த்த லக்னம், அது வேறு. இப்போ நீங்கள் உங்களுக்கு சுலபமாக புரியணுன்னா ஒரு நல்ல நேரம் பார்க்குறது, எந்த நேரத்தில் செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நேரம் பார்க்கணும். இப்போ உதாரணம் வந்து கல்யாணத்துக்காக முகூர்த்த லக்னம் பார்க்குறவா நிறைய பேர் என்ன சொல்லுவா, இன்றைக்கி 8ஆம் தேதி ஆங்கிலப்படி வருது, 13 வருது, என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் வர சந்தேகம், 8ஆம் தேதியாக வருது, 13ஆம் தேதியாக வருது. இந்த 13ஆம் தேதி கூட பரவாயில்ல, ஏன்னா ஆங்கிலேயர்கள் தான் அந்த 13 கண்டு அதிகமாக பயப்படுவாள். ஆனால் அந்த 8ன்ற எண்ணை கண்டு எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு. இந்த 8ஆவது தேதி அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பயம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பஞ்சாங்கப்படி ஒரு முகூர்த்தம் கொடுக்குறா அப்படின்னா அவ்வளோ சுலபம் இல்லை. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், பல விஷயங்களை பார்த்து 5 அங்கங்களுடையது பஞ்சாங்கம். இதில் பல விஷயங்களை பார்த்து தான் உங்களுக்கு லக்னத்தை கொடுக்குறான் இந்த முகூர்த்த லக்னம்ன்றது. அதுலேயும் பஞ்சாங்கம்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். சாந்திரமானம், சௌரமானம்னு 2 விதமாக இது பார்க்குறது உண்டு. நம்ம ஆந்திர பக்கங்களுக்கும் தமிழ்நாடு பக்கத்துக்கும் அது ஒரு வித்தியாசம் உண்டு. அதேமாதிரி பஞ்சாங்கம்னு எடுத்துக்கும் போது ஒரு ஸ்டேட்டு ஒரு தேசாச்சாரம்னு சொல்லுவாள். அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை ஒட்டி தான் சில விஷயங்களை நிர்ணயம் பண்ணுவாள். அதாவது பண்டிகையாக இருக்கட்டும், விரதங்களாக இருக்கட்டும். ஏன் மாதம் பிறக்கிறதே பார்த்திங்கன்னா கேரளாவாக இருக்கட்டும், இல்லை வடதேசங்களில் கணிக்கிற பஞ்சாங்கமாக இருக்கட்டும், வங்காளத்தில் கணிக்கிற பஞ்சாங்கமாக இருக்கட்டும், நேபாளில் கணிக்கக்கூடிய பஞ்சாங்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பிறக்கிறதுல ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்களை நம்ம பார்க்குவோம். சின்ன சின்ன வித்தியாசங்களுக்கு சில மொத்தமே கூட வித்தியாசம் இருக்கும்னு சொல்லலாம் சில பஞ்சாங்கங்களுக்கு ஒப்பிடும்போது. ஆக எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, ஆங்கிலம்ன்றது நிர்வாக காரணத்துக்காக உலகம் முழுக்க ஒரே தேதியை வச்சு நம்ம எடுத்து பார்க்குறோமே தவிர, இந்த ஆங்கில தேதியில் இந்த மாதிரி திதியோ வாரமோ நட்சத்திரமோ கரணமோ இருக்கா சொல்ல முடியுமா? இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரள பஞ்சாங்கங்கள்லேயும் ஆந்திர பஞ்சாங்கங்கள், தமிழ்நாட்டு பஞ்சாங்கங்கள் இதெல்லாம் உண்டு. நம்ம நட்சத்திரம் சொல்கிறோம், திதி சொல்கிறோம், இதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த நட்சத்திரமோ திதியோ கரணமோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா யோகமோ ஆங்கில பஞ்சாங்கங்களில் கிடையாது. அதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். 2வது, நம்ம பஞ்சாங்கங்களுக்கும் இங்கிலீஷ் தேதி இருக்கு இல்லையா, அந்த கேலண்டருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் ஆங்கிலப்படி சொல்கிறோம் இல்லையா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அதுக்கும் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி நம்ம சொல்கிறோமே, அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் ஒருவேளை ஒரே கேலண்டரில் இதெல்லாம் வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அது வந்து நாம் அனுஷ்டானத்தில் வச்சுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கட்டும்னு சொல்லி 2த்தையும் ஒப்பிட்டு கொடுக்குறோம். ஆனால் 2த்தையும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அதனால் நாம் கல்யாணம் வச்சுக்கிறோன்னா 8ஆம் தேதி வந்துடுதே நம்ம சொல்கிறது அபத்தமான விஷயமாக போயிடும். ஏன்னா நம்ம சம்பிரதாயம் வேறு, நம்ம தமிழர் சம்பிரதாயம் வேறு, நம்மளோட பஞ்சாங்கங்கள் வேறு. அதனால் அதை கொண்டு ஆங்கில தேதியில் சேர்த்து குழப்பம் அடையவே கூடாது. உங்களுக்கு ஒரு முகூர்த்தம் கொடுத்து லக்னம் கொடுக்குறான்னா அதுவே பெரிய விஷயம். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி கல்யாணத்துக்குன்னு ஒரு முகூர்த்தம் கொடுத்துருப்பா. சில பஞ்சாங்கங்களில் பாருங்கள், வாகனம் வாங்க, அதேமாதிரி வீடு பதிவு செய்ய, கிரகப்பிரவேசம் செய்ய, சீமந்தம் செய்ய, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக லக்னம் கொடுப்பாள். அப்போ எதுக்காக தனித்தனியாக கொடுக்குறான்னா அந்த ஸ்தான சுத்தின்னு சொல்லுவாள். 7ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்கலாம், 8ல் இந்த கிரகம் இருக்கலாம், 4ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்கலாம். இந்த கிரகம் இருக்கக்கூடாது, இந்த கிரகம் இருந்தால் பரவாயில்ல, இந்த கிரகம் இருந்தால் தோஷம்லாம் நிறைய விதிமுறைகள் உண்டு. அதனால் ஒரு பஞ்சாங்கத்தில் லக்னம் கொடுக்கறதுக்கு இத்தனை பார்த்து கொடுக்கும்பொழுது நீங்கள் ஆங்கில தேதி வந்துருத்தேன்னு பயப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அப்போ ஆங்கில தேதி தான் பார்க்கணும் ஆசைப்பட்றீங்க. எனக்கு நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, நான் ஆங்கில தேதி தான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஆங்கில தேதி பார்க்குறதா இருந்தால் அதுக்கு எண் கணிதம்னு பேர். அதை கொண்டு வந்து பஞ்சாங்கத்தோடு சேர்க்கவே கூடாது. எண் கணிதம்ன்றது தனி சப்ஜெக்ட். நீங்கள் வந்து 13ஆம் தேதி போகிறீங்களா, 12ஆம் தேதி போகிறீங்களா, 4ஆம் தேதியா, 5ஆம் தேதியா, உங்களோட விதி எண் எது, அதே மாதிரி அதிர்ஷ்ட எண் எது, மதி எண் எது, இதெல்லாம் நீங்கள் பிரித்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எண் கணிதத்தை சேர்த்து பார்க்கலாம். அப்போ கூட 8 எல்லாருக்கும் தொல்லைன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எண் கணிதம்னு எடுத்துட்டிங்கன்னா அதை கொண்டு வந்து பஞ்சாங்க முகூர்த்தத்தோடு நீங்கள் சேர்க்கவே கூடாது.